நம்ம பாய் இந்த வருஷம் எனக்கு ஆசையா கொடுத்த பிரியாணி எப்படி இருக்கும் பாத்துலாம் வாங்க. காலங்கள் ஏன் இவ்வளவு ஸ்பீடா போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வருஷம் நோம்பு இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. 30 நோம்பு முடிஞ்சு பெருநாள் வந்துருச்சு. பெருநாளைக்கு எப்பவும் போல குளிச்சுட்டு கிளம்பி பக்கத்துல இருக்க பள்ளியாசல்ல தொழுகை முடிச்சுட்டு எனக்கு பெருநாளைக்கு லீவ் இல்ல அப்படிங்கறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு பார்மசிக்கு ஒர்க்கு வந்துட்டேன். வேலையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பாய்ட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அட்டன் பண்ணி பேசினேன். ஈத் முபாரக் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடு லஞ்சுக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க பாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் நான் வந்து ஒர்க்ல இருக்கேன் அப்படிங்கறதுனால சாரி பாய் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் உங்களுக்காக மத்தியானம் லஞ்ச் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மத்தியானம் ஒரு 1:30 ஆகுமா அவர் கைப்பக்குவத்துல செஞ்ச அந்த பிரியாணியை எனக்காக எடுத்து வந்திருந்தாரு. நானும் அந்த பிரியாணி வாங்குறதுக்கு பார்மசிக்கு வெளியே போயிருந்தேன். அந்த பிரியாணி என்கிட்ட கொடுக்கும்போது லாஸ்ட் டைம் நீங்க இஃப்தார் டைமுக்கு சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்ல இல்ல பாய் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்மசிக்குள்ள வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வேற கொலபசில இருக்கேன் அப்படிங்கறதுனால விறுவிறுன்னு அவர் கொடுத்த பார்சல் ஓபன் பண்ணி பிரியாணி வச்சிருந்த டப்பாவை ஓபன் பண்ணி மோந்து பார்த்தேன். அந்த பிரியாணில இருந்து வந்த மசாலா வாசனை ஓ மை குட்னஸ் அப்படின்னு சொல்லி என்னோட பசியை கூட கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணி விட்டுருச்சு. அப்படி டெம்ப்ட் பண்ண பசினால கை கால்லாம் கூட கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால விறுவிறுன்னு தட்டில தட்டி அந்த தட்டில தட்டின பிரியாணியும் மறுபடியும் ஒரு வாட்டி மோந்து பார்த்துட்டு அந்த வெங்காய சம்பளையும் ஊத்தி விறுவிறுன்னு பிணைஞ்சு சாப்பிட்டவன் தான் நான் ஸ்டாப்பா நிக்காம தட்டு காலியாகிற வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா கொடுத்த அந்த பாயசத்தையும் குடிச்சு ஈத்தோட லஞ்ச பார்மசில வச்சு முடிச்சுக்கிட்டேன். பட் பாய் என்கிட்ட கொடுக்கும்போதே சொன்னாரு இந்த பிரியாணி வந்து லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி டேஸ்டா இல்ல பாய் அப்படின்ட்டு. அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் அவர் பண்ண பிரியாணி மாதிரி இல்ல இது. ஆனா இருந்தாலும் முபாரக் பாயோட கைப்பக்குவம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாலும் கையை நக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பாயோட கைப்பக்குவத்துல செஞ்சதை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.